தாலேயே நம்ம ஸ்ரீ நீலபால சர்மாவாகிய இந்த அண்ணா நம்ம சுவாதீனமாக நம்ம அண்ணான்னு சொல்லக்கூடியதான இவர், அவரை பற்றினதான வைபவங்கள் சொல்லி மாளாது. அப்பேற்பட்டதான அவருடைய வைபவத்தை நம்ம எவ்வளோ சொன்னாலும் சொல்லிகிட்டே போகலாம்ன்ற அளவுக்கு யோகிதாம்சம் உடைய அந்த அவர் நமக்கு மறுபடியும் கிடச்சிருக்கு ஒரு பாக்கியம் அப்படிங்கிறதான் நமக்கு பெரிய பாக்கியம். ஏன் அப்படின்னா ஒத்தர்கிட்டயே மறுபடியும் விஷயங்களை கேட்குறது ரொம்ப விசேஷம். சாஸ்திரம் பகுதா ஸ்ரோத்தவ்யம் பகுபிய ஸ்ரோத்தவ்யம்லாம் சொல்லியிருக்கு. பல பேர்கிட்ட விஷயங்களை கேட்கணும், பலவிதமான விஷயங்களை கேட்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்கச்சே. ஆனால் நமக்கு ஒத்தர்கிட்டேருந்தே பல பேர் விஷயங்களை கேட்குற ஒரு பாக்கியம். சாமவேத கீதநாய சக்கரபாணியுடைய வைபவத்தெல்லாம் இந்த சாமவேதத்திலேருந்து வரக்கூடியதான விஷ்ணு பரத்வத்தை கார்த்தால் அனுபவித்தோம். இப்போ ஷட் சாஸ்திரம்னு சொல்லக்கூடியதான வேதத்துக்கு அங்கங்களாகிய சிக்ஷை, கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், சந்தசு, ஜோதிஷம், இந்த 6 சாஸ்திரங்களுடையதான சாரம், அதில் சொல்லப்பட்டதான பரபிரம்மம் யார் அப்படிங்கிறத சொல்ல வேண்டியதானது உமாபதி அப்படின்னு இருக்கக்கூடியதான கிருஷ்ணபிரேமி சுவாமிகளுடையவே ஒரு சிஷ்யர். அவர் மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜில் அவரும் ப்ரொஃபஸராக இருக்கார். ஆனால் அவரால் இப்போ வர முடியாதபடியான சில சூழ்நிலைகள் இருந்ததுனால அதுக்கு பதிலாக நம்ம நீலபால அண்ணாவையே சொல்லும்படிக்கு அவரும் பிரார்த்திச்சின்றார், அடியேனும் பிரார்த்திச்சின்றேன். ஏன்னா மற்ற விஷயங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் கிடைச்சாலும் கிடைப்பா, ஷட் சாஸ்திரத்துலேருந்து எடுத்து விஷ்ணு பரத்வம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மனுஷன் ரொம்ப குறைச்சல். ஏன்னா ஷட் சாஸ்திரமும் தெரிஞ்சிருக்கணும், சகல சாஸ்திரமும் தெரிஞ்சிருக்கணும். அதில் ஷட் சாஸ்திரம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கச்சே அதுலேருந்து நிர்ணயம் பண்ண கேட்க போகிற ஒரு பாக்கியம் இருக்கே. இதுக்கு தலையல்லால் கைமாறலனேன்னு தான் நம்ம சொல்லணும். அண்ணா மூலமாக நம்ம அதை கேட்க போகிறோம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரிததுரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானுன்யாதாய சவ்யேதரமிதரபுஜம் நாகபோகே நிதாய பశ్చాద్బాహుద్వయేన प्रतिबडशमने धारयन् शङ्खचक्रे देवी भूषादि जुष्टः जनयतु जगतां शर्म वैकुण्ठनाथः नन्दसूनुं राधिकां च भावयन्तं सदा हृदि वन्देऽहं गुरुदेवं तं कृष्णप्रेमरसप्रदं श्रीकृष्णरामादि कथाप्रभाषणे तद्देशतत्कालगतो नयन्नः तत्स्वानुभावं न दतं न तेभ्यः श्रीप्रेमिकेन्द्रं शरणं प्रपद्ये. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான ஆராதிக்கிறதுக்கு கிரியாயோகம் சொல்லி தான் ஷடங்கம் சொல்லணும். சுவாமி அதை சரியாக பண்ணினுட்டார். ஸ்ரீபாகவதத்தில் ஏகாசஸ்கந்தம் 27வது அத்தியாயம் கிரியாயோகம் சமாசக்ஷ்வே பவதாராதனம் பிரபோ. கிரியாபாதம் சரியாபாதம் அப்படிலாம் சொல்வா இல்லையா? கிரியாபாதம்னு சொல்லக்கூடியது தான் பகவத் ஆராதனம். பகவத் ஆராதனம்னா ஸ்வார்த்தமான திருவாராதனம், பரார்த்தமான திருவாராதனம். ஸ்வார்த்தமான திருவாராதனம் பண்ணும் பொழுது எம்பெருமான் எதிர்க்க இருந்து அபிமுகமாக பெருமாளை ஆராதிக்கக்கூடியது ஸ்வார்த்தமான திருவாராதனத்தில் விசேஷம். சுவாமி கிழக்க பார்த்துருந்து நம்ம வடக்க பார்த்து நின்று ஆராதனை பண்ணக்கூடியது பரார்த்தமான திருவாராதனம். ஸ்வார்த்தமான திருவாராதனத்தை தனியாக பண்ணாமல் சேர்த்து பண்ணுற பெரியவா சந்நிதியிலேயே ஏழை பண்ணிட்டுருவா. பொதுவாக யாருக்கானாலும் குலதெய்வம் ஒரே சுவாமி தான், லக்ஷ்மி நரசிம்மர். 74 சிம்மாசனாதிபதிகளாக யதிகளாக கிரகஸ்தாளாக இருந்தாலும் அவ்வளோ பேருக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் தான். ஸ்ரீராமரோ அல்லது கண்ணபிரானோ பாகவத ராமாயணத்தினால் ஆராதிக்கப்படுற தேவதைகளே தவிர லக்ஷ்மி நரசிம்மர் ஆனந்தமாக எழுதிருக்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப குலதெய்வமாக, இஷ்ட தெய்வமாக, அபிமான தெய்வமாக அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் நரசிம்மர் தான். எல்லாருடைய கிரகத்துலேயும் லக்ஷ்மி நரசிம்மர் தாயாரோட பெருமாள். அப்படி தாயாரை அணைச்சுண்டு
மடியில் வச்சுன்னு இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் தான் பிரதான திருவாராதனம். சுவாதி நட்சத்திரம்தான் பிரதானமான திருவாராதனம். அது பரம்பரையாக வந்தால் தான் அவள் பீட்டாதிபதிகள்னோ ஆச்சாரியாள்னோ பக்தாள்னோ சேர்த்துக்க முடியும். அபிமானத்தினால ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் ராமகிருஷ்ணாவதாரமே சொல்லலான்னு சொன்னார் சுவாமி. அதுபோல் ஆராதனைகளே தவிர ஆராத்திய தேவதைன்னா லக்ஷ்மி நரசிம்மன் தான். இஷ்ட தேவதையா அபிமானமாக சியாமசுந்தரா சியாமசுந்தரான்னு சொல்லிகிட்டே இருந்தார் சுவாமி. கோபிகள்லாம் சியாமசுந்தரான்னு கண்ணனை கூப்பிட்டா, புவன சுந்தரான்னு ருக்மிணி பிராணி கூப்பிட்டா, அதெல்லாம் வேறு. இந்த ஆராதனா பத்ததியை லோகத்தில் பிரச்சாரம் பண்ணுறதுக்காகவே ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா திரிவக்கரான்னு சொல்லக்கூடிய குப்ஜை நடத்தில் அதாது உபஸ்லோகயதி ஸ்ருதம் சுதம் சநாரதாத் சத்வதந்திர வித்பபௌ பஞ்சராத்திர ஆரம்ப தியான ஸ்லோகத்திலேயே சொல்கிறது. அவனுக்கு பாஞ்சராத்திரத்தை நாரதரை வச்சு சுவாமி விஸ்தாரப்படுத்தினார். உபஸ்லோகன் ரெண்டும் சான்ஸ்கிரிட்டில் ஒரு மாதிரி வரும். பிரகலாதன்னு சொல்லுவோமே தவிர பாகவதத்தில் படித்தா பிரஹராதம் அனுக்ராதம் சம்ஹராதம் அப்படின்னு தான் வரும். ஏன்னா வேதங்களில் ஹ்ரீஷ்ச லக்ஷ்மீஷ்ச பத்னியோ சொல்கிறோம் இல்லையா, சாட்சாத் ராதை. கிருணாஹி கிருதவதி சவிதா அதுவும் ராதாதேவியே சொல்லக்கூடியது. சிச்சக்தி ஜடசக்தி ஹலாதினி சக்தின்னு சொன்னால் ஹலாதினி சக்தி தான் ராதாதேவி, சிச்சக்தி ஸ்ரீதேவி, ஜடசக்தி சத்யபாமா பூமி தேவி. ஸ்ரீதேவியோட பூதேவியோட பெருமாள் ஏழு இருக்காருன்னா பிரபஞ்சத்தையும் ஜீவகோடிகளையும் உபய சக்திகளோட விசிஷ்டனான எம்பெருமான் இருக்கான். ரெண்டுத்துக்கும் நியாமக்கன் எம்பெருமான்னு அர்த்தம். நியாமக்கன்னு சொன்னால் அந்தர்யாமியாக இருந்து சுவாமியாக இருந்து பிரேரக்கனாக இருந்து எல்லாத்தையும் நடத்துகிறவன். அதுதான் நம்ம நித்தியானுசந்தானங்களில் சொல்லும் பொழுது நம்ம அகங்காரங்கள்லாம் இல்லாதபடி கம்பர தலை சிரைத்துன்னு பாடுறார் தொண்டரைப்படியாழ்வார். மேம்பொருள் போகவிட்டு மெய்ம்பொருள் மிக உணர்ந்துன்னார். சரீரமே நான் நினைக்கிறது லோகத்தில் உண்டு. உடம்பு பிறந்தால் நான் பிறந்தேன், உடம்பு இல்லைன்னா நான் போயிட்டேன், உடம்பு வந்தால் நான் வந்தேன், உடம்பு வரலன்னா எங்கேயோ இருந்து நான் நினச்சிருந்தா கூட நான் வரல. சரீரமே நான்னு நினைக்கிறது தான் விவகாரம். அதான் மேம்பொருள்னு சொல்லக்கூடியது. சரீரம் வந்தும் மனசு பெருமாள்கிட்ட ஈடுபடலைன்னா எங்கேயோ இருந்தும் எம்பெருமானையே நினச்சி கதறின் இருந்தா அவள் பெருமாளோடு தான் இருக்கா. அதனால் மேம்பொருள் போக விட்டு மெய்ப்பொருள் உணர்ந்து ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற சம்பந்தம் தானே சம்பந்தம். நாராயண பத சப்தார்த்தங்கிறத அவ்வளவு வியாக்கியானம் பண்ணிருக்கான் நாரதம்ங்கிற பதத்திலேயே. நாரம்னா அஜ்ஞானம்னு ஒரு அர்த்தம் பண்ணி அதை த்யதி கண்டயதி. நான் சொல்ல வேண்டிய விஷயத்தினுடைய உபோத்காதம் தான் இது, வேறு விஷயம் சொல்லலை. சிக்ஷைன்னா முதல்ல நாரத சிக்ஷை, இந்த நாரத பத வியுற்பத்தியை தான் இப்போ சொல்கிறேன். நாரமான அஜ்ஞானத்தை த்யதி கண்டயதி இத்யதா நாரதா நாரதம் பரிபப்ரச்ச. நரன்னா ஜீவகோட்டி, சமஷ்டி நாரம். அத்தனை ஜீவகோட்டிக்கும் கதியாக இருக்கிற எம்பெருமான் நாரன்னா புருஷன். அவனை நம்மளுக்கு ததாதிங்கிறதுனால நாரதர். இதுவே தான் நம்மளுக்கு இந்த பதவியுற்பத்திகள்லாம் தான்
நிருக்தம்ங்கிற போர்ஷன் சொல்லும். சிக்ஷா, கல்பம், வியாகரணம், நிருக்தம், சந்தம், ஜோதிஷம்னு 6 அங்கங்களை அரமணியில் சொல்ல போகிறோம். அதில் சிக்ஷங்கிறத எடுத்துட்டா நாரதர்னா பாகவதத்துக்கோ ராமாயணத்துக்கோ உபனிஷதங்களுக்கோ சாமகானத்துக்கோ உன்னம சாமவேதாய நாரதாதிருஷிபி சதா கேயாய ஹர்ஷபூராய விஜ்ஞேய பரமாத்மனே. நாரதர் தான் பிரமாணம். நாரதருங்கிற ஒன்றை எடுத்தாச்சுன்னா நம்ம சாஸ்திரங்கள் எதுவுமே நிற்காது. வைகானசால்னு சொன்னால், விகனஸ்ன்னு சொன்னால் பிரம்மாவுக்கும் பேர். வைகானசாவாலகெல்யௌதும்பராப்பேன பாவனே. பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பஸ்தன், சன்னியாசின்னு பிராமணாளில் 4 பிரிவு. பிராமண, க்ஷத்ரிய, வைசிய, சதுர்த்தாள்னு 4 பேர். அதில் பிராமணாளில் அத்தியனம் பண்ணின்னு இருக்கிறவன் பிராமணன். பிரம்மச்சாரி கல்யாணம் ஆகாட்டா பிரம்மச்சாரிங்கிறது உலகத்தில். சாஸ்திரத்தில் 4 விதமான பிரம்மச்சாரியை சொல்கிறது. சாவித்ரம் பிராஜாபத்யஞ்ச பிரம்மம் சாத பிருஹத்ததா. சாவித்திர பிரம்மச்சாரின்னா ஆச்சாரியனை சேவிச்சு மந்திரோபதேசத்துக்கு பிரார்த்திக்கச்ச தோப்பனாராகிய ஆச்சாரியனுக்கு பாத பூஜை பண்ணி ஹே குரு சாவித்ரி மனுப்ரூஹி பிரார்த்திக்கிறேன். காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி 3 ஒன்று தான். காயத்ரி பிராத்த காலத்தில் உதயத்துக்கு முன்னால் எந்த அனுஷ்டானமும் கிடையாது நம்மளுக்கு. பகவத் ஆராதனம் கூட அப்புறம்தான். தனுர் மாசத்தில் மட்டும் எக்ஸம்ஷன். விடிய காலமாக ஆராதனை. தீபாவளி அன்றைக்கி விடியாத்தாலும் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சிக்கிறதே இல்லை இப்போ. ஆனால் பிராத்த ஸ்நானம் முடிஞ்சுட்டு தான் தைலாபியங்கம். அது எல்லாமே தித்தீய ஸ்நானத்தில் தான் சேரும். அப்போ குழந்த பூணல் போட்டுக்கணுன்னா விடியார்த்தால் கணபதி ஹோமன்றான், கிரகப்பிரவேசங்கிறான். அதெல்லாம் கலியோட கோலாகலம். பிராத்தக்கால சந்தியாவந்தன அனுஷ்டானத்துக்கு முன்னாடி கிடையாது. கிருஷ்ணபிரேமன்னா பிரபோதனத்துக்கு வந்துட்டு உடனே தர்ப்பணத்துக்கு போவார். பித்ருக்காரியங்கள்னு சொன்னாலும் அதை பண்ணிட்டு தேவ காரியம் கிடையாது. கோலால சுப்பிரபாதம் பண்ணிவிட்டு தோப்பனாரையும் அழிச்சுன்னு வானராஜான்னு போய் தர்ப்பணம் பண்ண போயிடுவார். நம்மளுக்கு அதுக்கு அப்புறம்தான் இருக்கிறதுனால முதல்ல புனல் போட்டதும் பண்ணக்கூடியதும் ஆத்தியானிகமாக இருக்கிறதுனால சாவித்ரி தான் சொல்கிறதுன்னு போகுரோ சாவித்ரி மனுப்ரூஹின்னு சொல்கிறது. 1 வருஷம் வரைக்கும் குழந்த சில சம்ஸ்காரங்கள் ஆகணும், அக்ஷராபியாசங்கள் ஆகணும், எச்சப்பத்து தீட்டு விழுப்பு தெரியணும். எல்லாமே சித்திக்கிறதுக்கு பிராஜாபத்தியங்கிறதான பிரம்மச்சாரி. பூனல் போட்ட அப்புறம் தான் எச்ச பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி குழந்தையா இருக்கச்சே எப்படி வேணா இருக்கலாம். யார் சொன்ன? தொட்டில் பழக்கம்தான் கடைசி வரைக்கும். முதல்ல இருந்த குழந்தைய எச்ச பண்ணாத. பெருமாளை அஞ்சலி பண்ணி கிருஷ்ணன் அஞ்சலி பண்ணி சேவிக்கணும், தண்டன் சமர்ப்பிக்கணும் சொல்லி கொடுத்துருவா. அன்னைக்கு வரலன்னா அப்புறம் வராது. அதனால 5 வயசுக்குள்ள படியாதது ஜன்மேபி படியாது. ஆனால் கிருபாளுவான ஆபஸ்தம்பர் காமச்சார காமவாத காமபக்ஷா அப்படின்னு எழுதினார். பூணல் போடச்ச கூட குழந்தைய ஸ்ரத்தாச்சமே அஸ்ரத்தாச்சமே, குழந்தை பகலில் தூங்கக்கூடாது, அசந்து தூங்கிடுவேன் அப்படின்னு அதையும் க்ஷமிச்சுக்கும்படியாக பிரார்த்திக்கிறேன். சாமவேதத்தில் குழந்தைகளுக்கு சவுளம் பண்ணிட்டு தான் உபநயன சம்ஸ்காரம், அப்புறம்தான் குமார போஜனம். யஜுர்வேதத்தில் ஆபஸ்தம்பர் கொஞ்சம் கிருப்பை ஜாஸ்தி. குழந்தைகள்லாம் பாலபோஜனம் பண்ணிவிட்டு
அப்புறம்தான் தலை பண்ணுக்கு அனுப்புவா. இத்தனைக்கும் அவளுக்கெல்லாம் துளி ஒன்று தான் தலை பண்ணுறது. சாமவேதமாக இருந்தால் தான் பூர்ணமாக மொட்டை போடுறதுங்கிறது. இருந்தாலும் கிருபையினால் அவள் அந்த மாதிரி சொல்கிறா. அந்த சம்ஸ்காரத்தை பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்காக தலாமணியாவட்டம் இருக்க வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு பிராஜாபத்தியம்னு பேர். அடுத்த பிரம்மச்சாரி தான் மெயின் பிரம்மச்சாரி. அதாவது வேதாத்தியனம் பண்ணினா அவன் தான் பிரம்மச்சாரி. சாரின்னா அத்தியனம் பண்ணுறது, பிரம்மச்சாரின்னா வேதாத்தியனம் பண்ணுறது. பிரம்மோத்சவம்னா வேதபாராயணம் பண்ணுறது பெருமாளுக்கு. பிரம்மோபதேசம்னா உபநயனம் வித்யார்த்தஸ்ய ஸ்ருதித சம்ஸ்காரா, வேதாத்தியனத்துக்கான சம்ஸ்காரம் எல்லாம் அந்த பிரம்ம பதத்தோடு சம்பந்தப்படும். சப்த பிரம்ம பரம் பிரம்ம மமோபே சாஸ்வதி தனு, சப்த பிரம்மம் பரபிரம்மம்னு பேர். அதை அத்தியனம் பண்ணுறவன் தான் சாவித்திரம் பிராஜாபத்தியஞ்ச பிராமங்கிற பிரம்மச்சாரி. அதுக்கப்புறம் பிருஹத்துங்கிற சந்நியாசி பிரம்மச்சாரி. அதாவது என்னென்னா லைஃப் பூரா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லை. முரளிதர சுவாமிகள்லாம் பிரம்மச்சாரியாகவே இருக்கா. மோஸ்ட்லி அவா சிஷ்யால் நிறைய பேர் இருக்கா. நிறைய பேர் கைங்கரியங்களுடைய ஆசையினால் விரஸ்தாசிரமத்தில் பூந்து வெளியில் வராமல் சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காகவே அப்படியே பிரம்மச்சாரியாக இருந்துடுறா. அவள் குருகுல வாசம் பண்ணிண்டோ, குரு குடும்பத்தில் சேர்ந்த பெரியவாளோடு இருந்துண்டோ ஜன்மா பூரா இருக்கிற பிரம்மச்சாரிக்கு பேர். வார்த்தா சஞ்சயசாலின சிலோஞ்ச இது வை கிரக, கிரகஸ்தாசிரமம்னா 4. கிரகஸ்தனாவே இருந்தே மோட்சம் அடையலாம். அத்வைதத்தில் இதெல்லாம் பார்க்க முடியாது. விசிஷ்டாத்வைத சந்நியாசமே அதனால தான் வசத்தி. உபவீதினமுர்த்வபுண்ட்ரவந்தம், உபவீதத்தை பூணலை எடுக்க மாட்டா. சிக்க உண்டு சந்நியாசிகளுக்கு. அதனால தான் சிம்மாசனாதிபதிகள்னு சந்நியாசிகளாகவும் கிரகஸ்தாளாகவும் ஏற்பாடு பண்ணினார் உடையவர் பகவத் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யக்காரர். சாந்தோக்கியோபனிஷத்தினுடைய கடைசி வாக்கியங்கள் என்ன சொல்றதுன்னா, யாவஜீவம் வேதத்தினுடைய ஸ்வாத்யாய பிரவச்சனேய வேதினா கோமௌத்கல்யா, சுவாத்தியாய பிரவச்சனமே. சுவாத்தியாயம்னா தன்னோட நித்திய பாராயணங்கள், திவ்ய பிரபந்தமோ பாகவத ராமாயணமோ வேதமோ தான் பண்ணக்கூடிய பாராயணத்துக்கு சுவாத்தியாயம்னு பேர். வேதப்படி பிரவச்சனம்னு சொன்னால் காலக்ஷேபம் பண்ணுறதுக்கு இப்போ ஔபச்சாரிகமாக பண்ணுறோம். அதை எல்லாருக்கும் உட்கார வச்சு காவலில் புலனை வைத்து கலிதனை கடக்கப்பாய்ந்து நாவலிட்டு சொல்லி கொடுத்து திரும்பி 2 தடவை வாங்கி சொல்லி அதை அத்தியாபனம் பண்ணி வைக்கிறது. வேதமானாலும் ஸ்ரீமத் ராமாயண பாகவதமானாலும். நீங்கள் நிறைய சாஸ்திரார்த்தங்கள் சொல்லின்னு இருந்தால் உங்களுக்குள்ள சண்டை போட்டுருக்கேன், பிரதேச பாஷையில் சொல்லுங்க, அப்போ தான் எல்லோரும் கேட்கலாம்ங்கிறாளோ இல்லையோ. அந்த மாதிரி ரீதியில் சுவாமி ரொம்ப அழகாக இதை லகுவாக பண்ணி கொடுத்துருக்கார், பகவத் குணானுபவமாக. அது இது பிரவச்சனம்னு கவுனமாக சொல்லப்படுறது. அதை பண்ணிண்டு பகவத் ஆராதனங்கள் பண்ணிண்டு விஹித கர்மாவை விடாமல் நிஷித்த கர்மாவில் தலை போடாதபடி பண்ணாதபடி கிரகஸ்தனாயிருந்தால மோட்சம் அடையலாம்ங்கிறது சாந்தோக்கியோபனிஷதத்தினுடைய கடைசி மந்திரம். ந ச புனராவர்த்ததே ந ச புனராவர்த்தத இதி அப்படின்னு முடியுது. அதில் எந்த நாரத சிக்ஷைன்னு சிக்ஷையை பற்றி சொல்கிறோமோ அந்த நாரதர்
உபதேசத்தை கிரகிச்சிக்கக்கூடியது. நாரதர் சனகாதி மகான்களை போய் சேவிக்கிறார். சனத்குமாரர் நாரதருக்கு உபதேசம் பண்ணினார்னா இவர் குமாரராச்ச, நாரதர் கொஞ்சம் பெரியவராக இருப்பாரோன்னு ஒரு சம்சயம். வயப்பிராதான்யமே கிடையாது. ரொம்ப பெரியவாள்லாம் சிரவணம் தான் பண்ணியிருந்தான், கீர்த்தனமே பண்ணல. குழந்தைகள்லாம் தான் கீர்த்தனம் பண்ணுறேங்கிறது, எல்லாம் பிரவச்சனம் பண்ணுறேங்கிறது, எல்லாம் பஜனை பண்ணுறேங்கிறது. பழைய நாளில் அப்படி கிடையாது. அவள் செங்காலிபுரம் பெரியவா சொல்கிறான்னா தபசோடு சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாரையும் அனுஷ்டானத்தில் நிறுத்தும். இன்றைக்கி பொழுது போகலாம், ஜாலியாக இருக்கலாம், ரசிக்கலாம், தாசனா முடியாது. கிருஷ்ணபிரமி அண்ணா பகவத்குணம் சொல்கிறான்னா குழந்தையா சொல்லுவாள். அவள் சித்தியாச்ச 90 வயசு பெரியவாளாக வளர்ந்து வந்துட்டா. அப்போ எல்லா விருத்தாளும் அத்வைதத்தில் விருத்தாளாக இருக்கிறவா, சங்கீதத்தில் விருத்தாளாக இருக்கிறவா, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரியாளாக இருக்கக்கூடிய பெரியவா. குழந்தை சுவாமி எல்லாம் இன்னைக்கு உத்தவன பிரகலாதனை பார்க்கணுன்னா கிருஷ்ணபிரேமி அண்ணாவை பாருங்கோம்பர். நம்ம ராஜகோபுரம் கட்டின சுவாமியோ அவருக்கு அடுத்த பெரியவா. அண்ணாவனுடைய டோலோத்சவாதிகள்லாம் அப்படி சேவித்து அனுபவித்து ரொம்ப அந்தரங்கமான சில அனுபவங்கள்லாம் அடைஞ்சா. அதுக்கு அடுத்தபடி வந்திருக்கிற பெரியவா மகாபெரிவாழ்கிட்டே இருக்கிறவா இருந்து இப்போ பீட்டாதிபதியாக வந்திருக்கார். அந்த மாதிரி வரும்பொழுது எல்லா பெரியவாளுமே சௌனகாதிகள்னு சொன்னால் ருக்வேதத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவர், வேதத்தில் முதல் வேதம். அவர் சிரவணம் பண்ணின உட்காண்டிருக்கார். பகவத் குணம் சொல்கிறவர் வியாச சிஷ்யாளான சூத பௌராணிகர். ஜாதியில் கூட அடுத்தவர் தான் இவர். பிராமணோத்தமர், அத்தியனம் பண்ணினவர், அபார யோகியதை உள்ளவர், நித்யாக்னிஹோத்ரி. யஜ்ஞயாகாதிகளால் பகவான நைமிஷ நிமிஷக்ஷேத்திர ரிஷய சௌனகாதய சௌனகராக இருந்து தான் அத்தனை யஜ்ய மகோத்சவத்தையும் நடத்துகிறவர். உபனிஷத்தில் சொல்லும் பொழுதும் அவரை ஸ்ரோதாவாக வர்ணிச்சிருக்கு. ஸ்ரீபாகவதத்திலையும் அவரை சௌனகர் பிரஷ்னம் பண்ண சூத பௌராணிகர் சொல்கிறார். நாரதர் சனகாதிகளை சேவிச்சார். குழந்தை நீ என்ன படிச்சிருக்கியோ சொல்லு, மேலே சொல்லித்தரேன் பாடம்னார். ஒவ்வொரு வாத்தியார்ட்டையும் போய் சாப்பாசாவே சொல்லிகிட்டே ஜென்மாபுரா போயிட்டு மேலே கீதங்கள்லாம் வர வேண்டாமா, வர்ணங்கள் வர வேண்டாமா, மேலே விருத்திக்கு வர வேண்டாமா? உடனே சமத்தா சொன்னார் நாரதர். ருக்வேதம் பகவோத்யமேஜர் வேதம் சாம் வேதமாதர்வணம் இது ஆதபுராணம் வேதானாம் வேதம் வாகோ வாக்கியமேகாயனம்னு அவர் சொல்கிற லிஸ்ட்டை பார்த்தா நம்ம பிரமிச்சு போயிடுவோம். ஜோதிஷ வியாக்கரணாதி சகல சாஸ்திர பாரங்கதன சதுர்வேத ஜான சம்பன்னா சொல்லிவிட்டு சோகம் பகவத் சாஸ்திரவிதே வாஸ்மி ந ஆத்மவித் ஸ்ருதம் ஏவ மே பகவத்ருஷேபியா தரதி சோகம் ஆத்மவித் இதி. ஆத்மவித்தானவன் தான் சோகத்தை தாண்டி ஞானத்தினால மோட்சம் அடைய முடியுமே தவிர பாக்கி யாராலும் முடியாதுன்னு பகவத்ருஷேபியா உங்களை போல மகான்கள்கிட்ட கேட்டிருக்கேன்னு சொல்லணும்னு கேட்ட உடனே அவர் ஆச்சரியமான சத்வித்ய, தத்துவமசி வாக்கியார்த்தம், தஹர வித்ய, பூம வித்ய எல்லாத்தையும் உபதேசம் பண்ணுறார். அப்பேற்பட்டவர் நாரதர். ராமாயணத்துக்கு ஆச்சாரியன். தியான ஸ்லோகமே அதான், பாகவதமும் அதான். வியாசாச்சாரியாளுக்கு நாரதர் தான் பிரேரணை பண்ணுறார். அதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமான விஷயம். அந்த நாரத சிக்ஷைக்குள்ள முக்கியமான சிக்ஷை. ஏன் நாரதரை சிக்ஷைக்கு போட்டிருக்குன்னா, தர்மசாஸ்திரத்தை பகவத் பக்தி இல்லாத வாழ்கிட்ட போய் கேட்டோன்னா கொன்னுடுவோம் நம்மளை. முஷ்ரி பெரிவான்னு ஒரு மகான் இருந்தால், அனந்தராம சுவாமியாஜின்னு கூட சொல்கிற வழக்கம் இல்லை. கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு கத்திகிட்டே இருப்பேன். ஏன்னா யாக்ஞிக கர்மாக்களில் ரித்துஜாள் பண்ணுற பாப்பங்கள்லாம் அவளுக்கு போகாது, எஜமானனுக்கு வந்துடும். நல்ல ரித்துஜாள் கிடைக்கிறது கலியில் கஷ்டம். சாதாரணமாகவே ஸ்ராத்தத்துக்கு வர பிராமணெல்லாம் குளிக்கிறாளா தெரியலேங்கிறதுனால ஒரு பெரியவர் திருவத்தியின ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணும் பொழுது காலம்பு ஜலத்தை கொடுத்துருவார். தான் தொடமாட்டார்.
சும்மா தனியாக மண்டு விடுறானா, விழுப்பு துண்டை தொடச்சிக்கிறானா, எவ்வளோ தூரம் ஆச்சாரத்தை பரிபாலனை பண்ணுவான், கார்த்தால உபவாசமாக வந்திருப்பானா, ஒன்றும் தெரியாது. சாத்த காரியம் ஜாக்கிரதையாக நடக்கணும்னு வச்ச யஜ்ஞ காரியங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நடத்தணும். பஞ்சுவாத்தியாரெலாம் அத்தனை பயப்படுவா, வேத பாஷ்யம் சொன்னவா கும்பகோணத்தில். அதனால் ஆனாலப்பட்ட தசரதரை நடுங்கிறார். அதனால் முஷ்ரி பெரியவா கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு கத்தின்ண்டே இருப்பார். பகவன் நாமாக்கள்லையும் கிருஷ்ணநாமாவுக்கும் ஒரு தனி ருச்சி அவருக்கு. ஏன்னா யஜ்ஞ சித்திரங்கள்லாம் வந்துதானால் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அதான் விதிச்சிருக்கா சாஸ்திரங்களில். அதனால தான் இந்த யஜ்ஞமானது சந்தானமாய் தொடர்ந்து நடக்கணுமானால் பாதியில் யஜ்ஞம் கட்டுப்போகப்படாது. சுக்கராச்சாரியாலே நடத்துங்கோன்றார் பகவான். நீங்களே வந்துவிட்டால் யஜ்ஞ பலமா, இனிமேல் யஜ்ஞம் எக்காடு கட்டா என்னன்னார் அவர். கூடாது, யஜ்ஞ சித்திரம் வரப்படாது, யஜ்ஞ சேதம் வரப்படாது, அதை நீங்கள் நடத்தணும்னு பகவான் ஆக்ஞாபிச்சார். இதெல்லாம் அஷ்டமஸ்கந்தத்தில் அற்புதமான விஷயங்கள். இந்த நாரதர் எல்லா சாஸ்திரத்துக்கும் பிரதானமானாலும் சிக்ஷைக்கு ரொம்ப பிரதானமானவர். கல்பம்னு சொன்னால வைகாச பாஞ்சராத்திரங்கள்லாம் அதிலேயே அடக்கம்தான். பூஜா விதானங்கள்லாம் கல்பந்தான். நம்மளுக்கு பிரயோகத்தெல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் கல்பங்கள் தான். அது கல்பங்கிறது அது ஒரு பெரிய சாம்ராஜ்யம். வியாக்கரணம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்ட தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுக்கான கிரந்தங்கள், அதுக்குன்னு ஏற்பட்டது. அதனால அதுக்கு பிரயோஜனம் கிடையாது, அது பகவத் அர்ப்பணத்தினால சபலமாக ஆறுது. அதனால் காணாதம் பாணினியஞ்ச சர்வசாஸ்திர உபகாரகம், ஒரு ஹெல்ப்பரான சாஸ்திரங்கள் தர்க்க சாஸ்திரமோ வியாக்கரண சாஸ்திரமோ. எப்படி சேஷ பரார்த்தத்வாத்துன்னு மீமாம்சை. நம்மளாம் பரார்த்தம்னு இருக்கிறவா, பரன்னு இருக்கிறவர் பெரியவர், அவருடைய ஸ்வம் நம்மளாம், நம்முடைய சுவாமி அவர் அப்படின்னு சொல்லப்படுறதோ அதுபோல் சகல சாஸ்திரங்களுமே வேதத்தில் உள்ள தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அப்போ தீட்சிதோ யாஜதே, சுப்பிரமணியாக்குவானம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு தீட்சிதருடைய இன்னாருடைய பிள்ளை இன்னாருடைய பேரன்னு சொல்லி எல்லாம் சொல்லி கானங்கள்லாம் பண்ணுறது தான் சுப்பிரமணியாக்குவானம்னு பேர். அப்போது கர்த்தா சொல்லப்படணும். அதுபோல் சுவாமிக்கு ஒரு திரவியத்தை சமர்ப்பிக்கிறோன்னா யாருக்கு சமர்ப்பிக்கிறோம்? யதேந்திரபயாமஹே ததோனோ பயங்கிருதி பகவன் ஜக்ஜிதவதன்னவோதய ஸ்வாஹா அப்படின்னு சமர்ப்பிக்கிறோம். இந்திராய தன்னமம, இந்திரனுக்கு சதுர்த்தி வரணும், அதுக்கு தான் வியாகரணம். விரீஹின் ஜோதி சொல்லிடுத்து வேதம். ஹோமோத்தேசேன விரீஹி திரவியம் விதீயதே சாஸ்திரம். விரீஹினால் நெல்லுனால் ஹோமம் பண்ணணும்னா அப்படியே நெல்லை தூக்கி போடக்கூடாது. சித்திரையாய ஜெயத பசுகாமகா இந்த மாதிரி யாகங்களில் ஹோம பசுவாக இருக்கப்பட்டதான ஒரு அச்சத்தை அப்படியே தூக்கி போடக்கூடாது. அது பிரகிருதி திரவியம்னு பேர். அதிலேருந்து வப்பையை எடுத்து தான் ஹோமம் பண்ணணும். நெல்லை உமி நீக்கி அரிசி எடுத்து பொடித்து அதை வறுத்து நெய்யெல்லாம் சேர்த்து ஒரு பிரதஸ்வான அதை அழகான இடா பாத்திரத்தில் பரத்தி அதை எடுத்து ஹோமம் பண்ணும் பொழுது அபிகாரம் பண்ணி எடுத்துண்டு அதை சுக்ஷுவம்னு சொல்லக்கூடிய பாத்திரங்கள். சுக்ஷுவம்னு லௌகிகமாக ஸ்மார்த்த கர்மாக்களில் சொல்லிடுவோம். ஜுஹோ உபபிருத்து, ஆச்சரியமான பதங்கள். ஹோம சாதனமாக இருக்கிறதுனால அதுக்கு ஜூன்னு பேர். அதுவும் ஹோமத்துக்கு சாதனமான பாத்திரமே தவிர ஹோமம் பண்ணப்படுற திரவியம் இல்லை. அது உபபிருத்துன்னு சப்போர்ட்டாக கூட ஒன்று வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து ஹோமங்கள்லாம் பண்ணுவா. அதில் முதல்ல ஆஜ்யத்தை சேர்த்து அப்புறம் அவதானம் பண்ணி, சகிருத அவதானம் இருந்தால் 2 தடவை மேலே முதல்ல பண்ணுறது உபஸ்தரணம், அப்புறம் பண்ணுறது அபிதாரம். அதனால தான் கிருதத்துக்கு கிருதம்னே பேர். கிரு சேச்சனே
அதுபோல் திரவதாயா 2 தடவை அவதானம் பண்ணிவிட்டா சகிருத விகாரியா எப்படி இருந்தாலும் சதுரவத்தஞ்சோதி 4 தடவை அவதானம் பண்ணினதை ஹோமம் பண்ணணும். விரீஹிஞ்சோதின்னச்ச விரீஹியாக ஹோமம் பண்ண போகிறோம். பலம்பக்ஷயதி மாதிரி சாஸ்திரார்த்தம் அப்படி இல்லை. விரீஹின்னு வந்தால் அது சம்ஸ்காரத்தை சொல்கிறதுக்கு தான் திதியை வரும். விரீஹின் புரோக்ஷதி. ஓகே, பெருமாளுக்கு மாலையை சமர்ப்பிக்கிறோன்னா புரோட்சிக்கிறோன்னா கதிப்பய அவயவ மாத்திர ஜலசம்சர்கா புரோக்ஷணம்னு பேர். தண்ணில் முக்கி எடுக்கிறது இல்லை, பட்டும் படாமலும் புரோட்சிக்கிறது தான் புரோக்ஷணம். அதுபோல் அதெல்லாம் அதிருஷ்டார்த்தமானது. ஆனால் உமி நீக்கிறதுன்னு சொன்னால் முழுமையாக உமி நீங்கணுமே தவிர அப்படி ராதா கல்யாணம் மாதிரி சீதா கல்யாணம் மாதிரி உலகம் இப்படி காமிச்சுட்டு உலகன்ற அவள்லாம் உலக்கைய டான்ஸ் தான் ஆடுவா. முசல நிருத்தியந்தான் விசேஷம். உமி நீங்கிறாப்பில் போட்டு இடிக்கிறது கிடையாதவா. சாஸ்திரங்களில் யாக்கிக கர்மாவில் துஷவிமோக பர்யந்த திருஷ்டார்த்த சம்ஸ்காரம் சம்ஸ்கார கர்மாவுக்கு திதிய வரும். அதை விரீஹிபிர்யஜேதா. இதெல்லாம் மீமாம்ச விசாரத்தினால வியாக்கரணத்தினால சித்தம் பண்ண வேண்டிய விஷயங்கள். வியாக்கரணம் எங்கேயா கிருஷ்ணனை சொல்கிறது? கிருஷ்ணனை தான் சொல்கிறது. ஆவணி ஆவட்டம் பண்ணச்சா ஒரு மந்திரம் கேட்டிருப்பேள் உடுக்க அடிக்கிறாப்புல. அயவுணருக்கு ஏவோங் ஐயோ ஹயவரட்டேலனுங்க மகணனம் ஜபங்கி கடதசு ஜபகடதசு கப சட்டத்த சட்டத்தவு கபயே சரு ஹலு. சைவத்தில் மாஹேஸ்வர சூத்திரம்னு சொல்லுவா. பெரியவாள்னா பிரத்யாகார சூத்திரம்னு சொல்லுவா. இங்கே பக்கத்தில் ஆண்டவன் பாடசாலையில் தான் திருமலாச்சார் சுவாமிகிட்ட வியாக்கரணங்கள்லாம் வாசித்தேன். தேவநாத்தாச்சார் சுவாமிகிட்டையும் திருவானக்காவல் முத்துகிருஷ்ண சாஸ்திரிங்கிற பெரியவாள்கிட்ட பூர்வோத்தர மீமாம்சைகளும் எல்லாம் வாசித்தேன். அதில் திருமலாச்சார் சுவாமியெல்லாம் சொல்லும் பொழுது பிரத்யாகார சூத்திரம்னு தான் சொல்லுவா. அதெல்லாம் வியாக்கரணம் தெரிஞ்சவாளுக்கு புரிகிற விஷயங்கள். அக்குன்னு சொன்னால் ஆயி ஊரு இந்த எழுத்துக்கள் சேரும். அச்சுன்னு சொன்னால் ஐவுணர்களுக்கு ஏவோங் ஐயவுச் அத்தனை எழுத்து வரைக்கும் சொல்லும். இதிலேருந்து இது வரைக்கும்ங்கிறத பிரத்யாகாரம் பண்ணுறதுக்கான சூத்திரங்கள். வியாக்கரண சாஸ்திரம்னா கிருஷ்ண பைத்தியமாக இருக்கப்பட்ட பட்டோஜி தீட்சிதராகிய மகான்களால் எழுதப்பட்டது. மரத்துலேருந்து பழம் விழருது அப்படின்னா 2 பிரியும் பொழுது எது அசையாமல் இருக்கோ அதுக்கு பஞ்சமி, எது அதிலேருந்து அசைஞ்சு கொடுத்தோ அதுக்கு 5ஆம் வேற்றுமை கிடையாது. மரத்திலிருந்து பழம் விழுகிறது. மரமும் பழமும் பிரிந்த பொழுதிலும் பழத்திலிருந்து மரம் பிரிகின்றதுன்னு சொல்கிறது இல்லை. மரத்திலிருந்து பழம் விழுகின்றது. இமயமலையிலிருந்து கங்கை பிரவகிக்கின்றது. இது மாதிரி 5ஆம் வேற்றுமைக்கு பல உதாரணங்கள் சொல்லும் பொழுது யசோதட்ட கண்ணன் பயப்படுறான்ங்கிறத பீத்ரார்த்தானம் பயஹேது. பீ தாத்து வந்தாலும் திராங்கிற தாத்து வந்தாலும் ததர்த்தமான வேறு பதங்கள் வந்தாலும் பயத்துக்கு காரணமானதுக்கு பஞ்சமி வருதுன்னு சொல்லும் பொழுது நம்மளாம் சிங்கத்திட்டேருந்து பயப்படுறோம், புலியிலேருந்து பயப்படுறோம், துஷ்டாழ்த்தேருந்து பயப்படுறோன்னு 1000 இருக்கு உலகத்தில் விவகாரம். எல்லாத்தையும் விட்டாருண்ணா. மாதுர்நிலீயத கிருஷ்ணா. ஸ்டாப், ஸ்டாண்ட், ஸ்டே இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸ்டா கதி நிவர்த்தங்கிற தாத்துலேருந்து வருது. அதனுடைய கர்த்தரி லட்டுன்னு சொன்னால் திஷ்டதி நிற்கிறான். தாத்து ரூபாவளினா கிரியாபதங்கள், வர்புன்னு சொல்லக்கூடியது, செயலை குறிக்கக்கூடியது. தமிழ் வியாக்கரணம்னு சொன்னால் அதுதான் மூலம். எதிர்வினை முற்றுதான் மூலச்சொல். போ, வா, சாப்பிடு, தூங்கு அப்படின்னு நம்ம எதிர்க்க இருக்கிறவாளை ஆர்டர் பண்ணுற வேர்டு தான் மெயின். அதுக்கு மேலே சாப்பிடு, கிரான், கிராள், சாப்பிட்டாள், சாப்பிட்டான், சாப்பிடுவான், பிரத்யங்கள்லாம் மாறிண்டா வரும். சாப்பிடுபவன், சாப்பிடுபவள், சாப்பிடுங்கிறது மூலப்பொருள். போ, போகிறான், போனான், போவான், போகிறான், எல்லாத்துலேயும் அந்த போங்கிற சொல்லு தான் மூலச்சொல்.
அதுபோல் நெல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷ்டாகதி நிவர்த்தவுன்னு தாத்து. அதுக்கு மேலே அந்த ஸ்டாக்கு 2 வந்து அது டகரத்துக்கு வல்லினங்கள்லாம் இடையினமாக சொல்லணும்னு ஒரு சாஸ்திரம். பெருமா கோவில் ஆராதனம் பார்த்தேன்னா சித்தஞ்சிறுகால வந்து உன்னை சேவித்து உன் பொத்தாமரையடிகள் போத்தும் பொருள்களாய் அப்படிதான் சொல்லுவாள். சிற்றஞ்சிறுகால வந்து அது கூட சொல்ல தெரியல இந்த பட்டாச்சார் சுவாமிக்கு. அசடு நினச்சிப்பார். வல்லினம் படாது, இடையினம் சப்தத்தில் கூட ஜாதி பேதம் உண்டு தமிழில். யாரும் இங்கே ஓரினம்னு முடித்தாலும் கஜட தபர வல்லினம்னு பாடினாலும் சொல்லில் கூட இனம் உண்டு. வல்லினம் படாது, அதுக்காக அங்கே இடையினம் உபயோகப்படுத்துகிறார். தெரியாத அசடு என்ன நினச்சிட்டு இருக்கோம், பட்டாச்சார் சுவாமி சிற்றஞ்சிறுகாலன்னு சொல்லலை நினச்சிட்டு இருக்கோம். தெரியும் அவளுக்கு, அப்படி தான் உபயோகப்படுத்தணும். அந்த திஷ்டதிங்கிற தாத்து பரஸ்மை பதம் ஆத்மநேபதம்னு 2 பிரயோகம். வந்ததே சேவிக்கிறான்னா ஆத்மநேபதம், படதி கச்சதி திஷ்டதி நான் பரஸ்மை பதம். திஷ்டதேன்னு வந்தால் தப்புன்னு தான் சொல்லுவான் முதல்ல வியாகரணம். சாதாரணமாக படிக்கிற ஒரு குழந்தை எக்ஸ்பர்ட்ஸாக இருந்துட்டாள்னா ரொம்ப ரேர், பிரயோகமே கிடையாது. திஷ்டதேங்கிறது ரைட்டுங்கிறார் பாணினி. சாதாரணமாக ஒரு வியாக்கரண வித்வானை கூப்பிட்டா அதை ரைட்டுன்னு சொல்ல மாட்டான். அபசப்தம் கர்ண கட்டோரம் பன். அவர் என்ன எழுதுறார், கிருஷ்ணாய திஷ்டத கோபி அப்படின்னு எழுதுறார். எங்கே கோபி வந்தா? ஏன்னா சைன்னு நிற்கிறா, வந்து நிற்கிறா அப்படின்ற இடத்துல திஷ்டத்தை போடலாம். வெறுமை நின்னா திஷ்டத்தை போடணுங்கிறா. ஆத்மானம் கிருஷ்ணாய பிரகடீகரோதி இத்யர்த்தா அப்படின்னு அதுக்கு விருத்தி. வேற ஏதாவது ஒரு உதாரணம் கொடுக்க அனாச்சாரமாக இருக்குவார், நடு ரோட்டில் சைன்னு வந்து நிற்கிறா, டான்ஸ் ஆடுறா, அந்த மாதிரி ஒரு உதாரணம் கொடுக்கக்கூடாதோ? எல்லாத்தையும் குடும்பத்தை மறந்து, வீட்டை மறந்து, மாடுகண்ணை மறந்து, குழந்தை குட்டியை மறந்து, அண்ணா தம்பியை மறந்து, பெரியவாள்லாம் மறந்து, கடமைகள்லாம் மறந்து, கண்ணனுக்காக ராசத்துக்கு வந்து நிற்கிற கோபிகைகள் தான் கிருஷ்ணாய திஷ்டதே கோபி. இந்த மாதிரி சொன்னால் அனந்த உதாரணங்கள் கொடுக்கலாம். அப்போ வியாகரண சாஸ்திரக்காராளான பெரியவாள்லாம் அப்படி தான் சொல்கிறா. மரத்தில் குரங்கு இருக்கு அப்படின்னு ஒரு குரங்கு மரத்தில் இருக்கிறத பார்த்துட்டு ஒருத்தன் சொன்னான். தர்க்கம் படித்தவன்னா இருக்குங்கிறத இல்லைன்னு சொல்லணும், இல்லைங்கிறத இருக்குன்னு சொல்லணும். அதுதான் தர்க்க சாஸ்திரம். நியாயமாக தர்க்கம் படித்தவாளாக இருந்தால் அதை வித்தண்டாங்கிற வாதத்தில் சேர்ப்பான். சரியான தர்க்கம்னு ஒத்துக்க மாட்டான். மரத்தில் குரங்கு உக்காண்டிருக்க என்ன சொல்லிட்டான்னா, மரத்தில் குரங்கு இல்லை. ஏன்? மரத்து உச்சியில் தானே இருக்குது, கீழே இல்லையே. ஏ தத்ருட்ச கவி சம்யோகி ஏ தத்ருட்சேன அப்படின்னு சொல்லும் பொழுது அக்ராவச்சேதேன வர்த்ததே. அதை பெரியவாள்லாம் வேப்பத்தூர் பண்டிதராஜா போல மகான்கள்லாம் கண்ணன் என்றைக்குமே வம்சி வட்டத்தில் உட்காண்டுக்கிறான். கோபி வஸ்திராபரணங்கள்லாம் நிற்கரை நின்ற கடம்பயாரி பொற்களமாக நிறுத்தன் செய்த பொய்கை கரைக்கு என்னை உய்த்திடுமின். அந்த கதம்ப விருட்சத்து அடியில் கிருஷ்ணபிரேமி அண்ணா உபன்யாசம் பண்ணும் பொழுது கதறி அழுதுவிட்டேன். எங்கே இருக்கிற ஆண்டாள் எந்த திவ்ய தேசத்தை எப்படி அனுபவித்து பாடியிருக்காள். எல்லா பக்தாளோடையும் வரணும்னு தான் குழந்தையிலேயே பிருந்தாவனம்னு ஆசை. இவ்வளவு நாள் காத்திருந்தது புத்தூர் கிராம ஜனங்கள்லேருந்து, மெய்யூர் அருமலை சித்தூர் ஆற்காடு ஜனங்கள்லேருந்து, அவ்வளவு கிராம ஜனங்களோட பக்த கோஷ்டியோடு சேவிக்கணும்னு காத்திருந்தேன். ஆச்சரியமான அனுபவங்கள். அப்போ சாதாரணமாக சொல்லும் பொழுது அந்த விருட்சம்னா கூட பகவத் சம்பந்தப்படுத்தி சொல்கிறது. இதெல்லாம் பிரசங்காத்திய நியாயசாஸ்திரத்தினுடைய ஆரம்பமே நூத்தன ஜலதர ருச்சய கோபவதூட்டி துகூல சோராய தஸ்மை கிருஷ்ணாய நமஹ சம்சாரமஹி ருஹஸ்ய பீஜாய. சுவாமி இருக்காருன்னு வாதமும் மங்களவாதமும் ரெண்டும் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. மங்களம் பண்ணினாதான் நல்ல காரியம் முடியுமா?
கிரந்தத்திலேயே இல்லாமல் சிலது முடிஞ்சிருக்கு, மங்களம் பண்ணியும் சிலது முடியலை. எவ்வளவு பிரதிபந்தமோ அவ்வளோ மங்களம் பண்ணலைன்னு சொன்னார். ஸ்லோகத்தில் மங்களம் கிரந்தத்தில் பண்ணாட்டாலும் வர்ச்ச பெருமாளை சேவிச்சுன்னு வந்திருப்பார். பூர்வ ஜென்மத்தில் நிறைய சுகிருதங்கள் பண்ணியிருப்பார். அதனால் கிரந்தாத் பகிரேவ மங்களம் கிருத்தம்னு ஒரு இது பண்ணினார். அதுக்கப்புறம் ஈஸ்வர சத்தைங்கிறது அடுத்தது. சம்சாரமிஹீருஹஸ்ய பீஜாய, சம்சார விருட்சத்துக்கு மூலக்கிழங்காக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதை சாதிக்கும் பொழுது கிருஷ்ண தான் எடுக்கிறார். நூத்தன ஜலதர ருச்சய கோபவதூட்டி துகூல ஜோராய தஸ்மை கிருஷ்ணாய நமஹ சம்சாரமிஹீருஹஸ்ய பீஜாய. 12 மாத்திரை 18 மாத்திரை 12 மாத்திரை 18 மாத்திரை விஷம விருத்தம்னு பேர். ஒரு அடி சின்னதாக இருக்கும், அடுத்த அடி 1.5 அடி வரும், அந்த மாதிரி 4 அடி இருக்கும். இது ஆர்யாவிருத்தத்தினுடைய பேதங்கள். அதில் பகவானை ஆராதிக்கிறார். நிருக்தம், நிருக்தங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. மகாபாரதம் பாஞ்சராத்திரங்கள்லாமும் நிறைய வரக்கூடியது. நிருக்தம்னு தனி சாஸ்திரமே இருக்குது. சிவசங்கா சுவாமியுடைய ஒரு ரிலேஷன் திருப்பதியில் அதுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக பெரியவாளாக இருந்தார். நிருக்தம்னு அதுக்குன்னு மெனக்கட்டு அந்த சாஸ்திரம் வாசிக்கிறவா ரொம்ப துர்லபம். நிர்வச்சனம் பண்ணுறது அப்போ நாராயிதி புரோக்தாக காரணோதக சாய்யா எம்பெருமான் இருப்பதனால் நாராயணன் என்று பெயர் அப்படின்னு சொல்லக்கூடியது நிருக்தம். வேறு ஏதாவது உதாரணம், வேறு ஏதாவது தேவதைன்னு சொல்லப்படாதான்னா அப்படி சொல்லலை. அதுபோல் ஒரு பதத்துக்கும் புருஷன் அப்படின்னு பகவானை சொல்லும் பொழுது புருஷன்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. நம்மளாம் மீசை இருந்தால் புருஷன், ஸ்தனகேசவதி நாரி, ஸ்மஸ்ருள புருஷ ஸ்மிருதா அப்படின்னு வச்சுட்டுருப்போம். நம்ம தமிழ்நாட்டில் மீசைங்கிறது ஒரே ஒரு ஆசாமிக்கு தான் உண்டு. திருவல்லிக்கேணி எம்பெருமான் பாத்சாரதி, அவர் பாத்சாரதியாக இருக்கிறதுனால அப்படி வச்சுன்னு இருக்கார். ஆனால் நம்ம தேசத்தில் கிடையாது. கொஞ்சம் நகர்ந்த அனண்ட போயிட்டோன்னா மேற்கு சமுத்திரக்கரையெல்லாம் மீசை இல்லைன்னா அமங்கலம்னு அர்த்தம். கல்யாணம்னா மீசையோடு தான் பண்ணிக்கணும். அப்பா அம்மா காரியங்கள் பொழுது தான் மீசை எடுக்கணும். மீசை இல்லாமல் இருந்தால் அமங்கலம்னு வச்சுட்டுருக்காவா. எல்லாத்துக்கும் ஒரே சாஸ்திரம்தான். முகக்ஷவரம் வர்ஜம்னு இருக்குது. தலைக்கு மேலே மட்டும் பண்ணிக்கிறதுங்கிறது அப்புறத்தில், சர்வாங்க க்ஷவரம் தான் எப்பவும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அந்த சாஸ்திரம் சொல்கிறதுங்கிறது நம்ம தேசத்து பிரமாணம். முகம்ங்கிறதுக்கு வாயின்னும் பேர், முகம்ங்கிறதுக்கு முகம் முழுக்கவும் பேர். அதை வச்சு சாஸ்திரங்களில் வருது. இந்த மாதிரி புருஷன்னு லட்சணங்கள் சொல்லலாம். புறம்னா சரீரம், கிரிஷன்னாலும் புருஷன்னாலும் ஒன்று தான். கிரவ் சேத்தேன்னாலும் கிரிசன், புரி சேத்தே நமக்கு அந்தர்யாமியாக இருக்கிறதுனாலையும் பெருமாளுக்கு புருஷன்னு பேர். சர்வ ஜீவனும் பெருமாளுக்குள்ள அடக்கம்ங்கிறதுனாலையும் புருஷன்னு பேர். இந்த மாதிரி பல அர்த்தங்களில் சொல்லப்படுறது. சர்வமாக இருக்கிறதுனாலையும் புரு விஸ்தாரமாக இருக்கிறதுனாலையும் புருஷன்னு பேர். வேதம் நிர்வச்சனம் நிருக்தம் என்ன சொல்கிறதுன்னா பூர்வமேவாஹமிஹா சமிதி தத்புருஷஸ்ய புருஷத்வம். தத்புருஷஸ்ய புருஷத்வங்கிறது தான் முக்கியமான நிர்வச்சனம். எல்லாத்துக்கும் முன்னால் இருந்த முழுமுதற் கடவுள் பெருமாள் தான். ஆதி நாராயணன்னு தான் பேர். ஆச்சாரியாள்வன்னா ஆதி சங்கரர்னு சொல்லாமே தவிர தெய்வங்கள்னு சொன்னால் ஆதி தெய்வம்னு சொன்னால் ஆதி நாராயணஸ்ய எல்லா சங்கல்பத்திலையும் சொல்லுவோம். அவர் தான் ஆதியாக இருக்கிறதுனால தான் முதலே முதலே முதலேன்னு கத்தினார் கஜேந்திர ஆழ்வார். வேடிக்கையாக சொல்வா பெரியவாள்லாம். முதல்ல பிடிச்சி கொடுத்தோன்னு நான் முதலே முதலேன்னு கத்தினேன், முழு முதற் கடவுள் ஓடி வந்துட்டாரேன்னு அழகாக சொல்வா பக்தாள்லாம். அப்போ புருஷாயாதி பீஜாய பரேஷாயாபி தீமகி, முழு முதற் கடவுளுங்கிற இந்த ஆதி பீஜாயங்கிறத தான் தாசர் வாழ்லேருந்து எல்லா மகன்களும் பாடியிருக்கா. பாகவதத்தில் மட்டும்தான் அது இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. அதை நிருப்தம் சொல்கிறது.
பூர்வமேவாஹமிஹாசமிதி தத் புருஷஸ்ய புருஷத்வம். அதுபோல் ரோதனத்தினால ருத்ரன்கிற பேரும் நிர்வச்சனத்தினால் தான் வருது. ருதிர அஸ்ரு விமோச்சனேன்னு ருதம் திராவய தேதி ருத்ரஹால்லாம் பெரியவாள்லாம் பாட்சியம் பண்ணுறா. அவர் அவதாரம் பண்ண மாத்திரத்தில் நாம நாமமே தேஹி அப்படின்னு ரோதனம் பண்ணார்னு வருதுன்னு வேதம் சதபத பிராமணம். அதை அழகாக சொல்லும் பொழுது பகவன் நாம உபதேசங்கள் பண்ணுங்கள்னு கேட்டார் அப்படின்னுட்டு ரொம்ப அழகாக கிருஷ்ணபிரேமி அண்ணா பிருந்தாவன மகாத்மியத்தில் கொண்டு போகிறார். ஆக அதனால் அந்த நாமாக்கு நிர்வச்சனம் இதெல்லாம் நிருக்தங்கிற சாஸ்திரம். அதுக்கு அடுத்தது சிக்ஷா கல்ப வியாகரணம் நிருக்தம் ஜோதிஷம் ததா அப்படின்னு ஜோதிஷங்கிற சாஸ்திரத்தை எடுத்துட்டா ஜோதிஷ சாஸ்திரம் எல்லாத்துக்கும் பிரதானம், அனுஷ்டானத்துக்கு தான் அது. ஏன்னா தர்ஷ இஷ்டி பூர்ணமாச இஷ்டின்னு சொல்லக்கூடியது தான் பிரகிருதி யாகம். அஸ்வமேதமானாலும் விகிருதி தான். சகல யாகங்களும் அனுஷ்டானத்தில் பண்ணின்னு இருக்கிறவா பெரியவா அடுத்தபடி தயாராக இருக்கா. கிருஷ்ணபிரேமி அண்ணாக்கு அவ்வளவு ஆத்மார்த்தம். நாங்கள்லாம் சொந்த குழந்தைகள் அவளுக்கு, எங்களை காட்டிலும் அவளுக்கு பாசம், அவருக்கும் அவ்வளவு அபிமானம். அந்த யஜ்ஞானுஷ்டானத்தில் அக்னய துவாஜுஷ்டன் நிர்வபாமி நிர்வாபம் பண்ணணும். நிர்வாபம்னா என்ன? திருவேங்கடமுடையானுக்குன்னு ₹1 எடுத்து மஞ்சள் துணியை நினச்சி நம்ம ஒரு முடிஞ்சு பெருமாள்கிட்ட வச்சுட்டோன்னா பெருமாளுக்கு சமர்ப்பிச்சாச்சு. அதுதான் யாகம். அதை உண்டியில் கொண்டு போடுறது ஹோமம். விஹித தேச பிரக்ஷேப ஹோம. நெருப்பில் போட்டால் தான் ஹோமம் இல்லை. பத ஜோதி நெருப்பில் ஒன்றும் போடல. அவபிரதேஷ்டி தீர்த்தத்திலேயே தான் பண்ணுறோம். விஹித தேச பிரக்ஷேப ஹோம. அப்போ தேவதோத்தேசேன திரவியத்யாக யாக. இது எம்பெருமானுக்குன்னு எடுத்து வச்சாச்சுன்னா அதுக்கு தான் யாகம்னு பேர். விஹித தேச பிரக்ஷேபம்னு பேர் ஹோமத்துக்கு. சுவாமிக்குன்னு எடுத்து வச்சுட்டா யாகம்னு பேர். இந்த ஒரு ரீதியில் நாளைக்கு ஒரு காரியம் பண்ணணும்னா பயசா ஜுஹோதி விரீஹி விர்யஜேதா. ஹோமத்துக்கு என்னென்ன திரவியங்கள் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி வாக்கியத்தினால சொல்லப்பட்ட ஹோமத்துக்கு அதை ஜுஹோதி பதத்தினால் அனுவாதம் பண்ணி விரீஹியோ பயசோ கரணத்வேன விதீயதே பயசா விரீஹிபிர் அப்படிங்கிறதா நிர்வாகம். பால் கறக்கணமானா பால்னால ஹோமம்ன்றது லகு சௌரியம். வியவஸ்தித விகல்பம்னு பேர். சௌரியம் போல் என்றைக்கு வேணால் எது வேணால் பண்ணிக்கப்படாது. எதை நம்ம சங்கல்பம் பண்ணிட்டோமோ அப்படியே பண்ணணும்னு பேர். பயசனால் பண்ணுறது லகு. சரு உண்டாக்கி ஹோமம் பண்ணுறதுங்கிறது சிரமசாத்தியமான காரியம். ஆனால் பாலை எடுத்து ஹோமம் பண்ணணுன்னா நான் கண்ணுக்குட்டியை தனியாக பிடிச்சி கட்டி வச்சு ராத்திரி பூரா மச்சுக்கன்னு ஓட்டின்னு இருந்தால் கார்த்தால் மடியில் கை வச்சா பால் வராது. அந்த கண்ணுக்குட்டியை நம்ம மாட்டை விட்டு பிரித்து கட்டணும்னா ஒரு குச்சியை உடைச்சி அந்த கண்ணுக்குட்டியை ஓட்டணும். ஓட்டி தனியாக பிருத்தக்கரணம் பண்ணணும். அதை முதல்ல அதுக்கு குச்சியை உடைக்கிறதுக்கு தான் யசத்வோர்ஜத்வா மந்திரம். விஷயத்தேதிசாகாமாச்சினத்தி இந்த வாக்கியம் பிராமண வாக்கியம். மந்திரத்தை பிரயோகம் பண்ண வேண்டிய முறையை சொல்கிறது பிராமணம். மந்திரங்கள் பிரயோக காலியில் ஸ்மரணார்த்தமானது, உபயோகமானது. அந்த மந்திரத்தினால சொல்லி குச்சியை உடைக்கணும். எல்லா காரியம் பண்ணுறோம். தர்பையை எடுக்கணும்னா அதுக்கு மந்திரம். துளசி பில்வத்தை எடுக்கணும்னா அதுக்கு மந்திரம். மந்திரவத்தாக எடுத்தால் தானே பகவத் ஆராதனம் சபலமாகும். என்னவோ லாரியாக ட்ரக்கா யாரோ பிரம்மபடி போட்டு ஃபோனில் கொண்டு இறக்குறான். அழகாக நம்ம திருஷ்ணாபள்ளியில் தான் தொழுகச்சி அம்மா பிரம்மபடி போடுறான் பூனலுக்கு. அதை போட்டுன்னு அனுஷ்டானம் பண்ணினா இதெல்லாம் தான் ரொம்ப சோச்சனீயமான அம்சம் கர்மகாண்டங்களில். ஸ்ரத்தையாக கார்பாசத்தை பஞ்சம் எடுத்து அதை அழகாக பட்டை போட்டு அதை நல்லா வெயிலில் காய வச்சு அதை ஒழுங்காக அதை நூற்று அதுக்கப்புறம் ஷண்ணவத்தி போட்டு அதை யதாவத்தாக கறந்து நூற்று
அதை மடித்து பிரம்மமுடி போட்டு மந்திரபூர்வமாக தாரணம் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணினா சபலமாக இருது. அதுபோல் சாக்காமாச்சினத்தின்னு சொல்லும் பொழுது சாக்காச்சேதனத்துக்காக மந்திரங்கள் மாதிரி அதை ரெடி பண்ணிட்டோம். மறுநாளைக்கு அமாவாசை வரல, ஒரு பிற சந்திரன் தெரிஞ்சுட்டார். சந்திரன் சூரியனோட கூட சேர்ந்து தான் வரணும். அன்னைக்கு அமாவாஸ்யான்னா, அமான்னா வித்துன்னு அர்த்தம். சூரியனோட சேர்ந்து வரான்ங்கிறதுனால அமாவாஸ்யா. சந்திரன் காண்றது இல்லைங்கிறதுனால தர்ஷம். தர்ஷஷ்டின்னா தர்ஷ தர்ப்பணம்னா, தர்ஷம்னா அமாவாசைன்னா தர்சனம் ஆறுதுன்னா தெரியறது. தர்சனம் ஆகலைன்னு இல்லைன்னு சொல்லப்படாது, அபசப்த பிரயோகம் பண்ணப்படாது. நல்லதுன்னு நல்ல பாம்பை சொல்கிறோம். மங்களவாரம்னு செவ்வாய்க்கிழமையை சொல்கிறோம். அன்றைக்கி கல்யாணம் வைக்க முடியுமா, முகூர்த்தம் வைக்க முடியுமா, சீமந்தம் பண்ண முடியுமா, பூணல் போட முடியுமா செவ்வாய்க்கிழமை? இருந்தாலும் அதை பத்ரம் பத்ரமிதி ப்ரூயா பத்ரமித்யேவாவதே, நல்லது நல்லது நல்லபடியாக. வார்த்தையில் கூட கெட்டது பேச மாட்டா. சுண்ணாம்பு சொன்னால் நாக்கு சுட்டுடுமா, நெருப்பு சொன்னால் புண்ணாயிடுமான்னா படாதுன்னா படாது தான். நல்ல வார்த்தை தான் பேசணும். அதனால் மங்களம்னு சொல்கிறது போல் தர்ஷம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த தர்ஷ தினத்தில் அனுஷ்டானத்தை சரியாக பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் தர்ஷ தினம், இன்றைக்கி தான் கிரகண புண்ணிய காலம். எவ்வளோ அழகாக கால்குலேட் பண்ணி எவ்வளோ நாள் முன்னாடி போட்டு விட்றா. 2 வருஷம் முன்னாடியே கணித்து மொதல் வருஷமே சதசெல்லாம் நடத்தி பஞ்சாங்கங்கள் ரெடி பண்ணி 1ஆம் தேதி கையில் கிடச்சி விடுறது. இந்த வருஷம் சூரிய சந்திர கிரகணம் தெரியாது போடுறாளே, எப்படி போடுறா? அதான் அந்த சாஸ்திரத்தினுடைய மகிமை. ஜோதிஷங்கிறது அதுக்கு தான் வந்தது. அது 3 சாக்கை உள்ளதாக இருக்குது. ஒன்று கணனங்கள் பண்ணுறத பிரதானமாக வச்சுருக்கு, இன்னொன்று பலனை சொல்லக்கூடியது, இன்னொன்று ஹோரா சாஸ்திரம். கர்காச்சாரியாள்லாம் ஹிருத்கத ஹோரா தத்வஹா. ஹோரான்னா அன்னன்னைக்கு உதயத்தில் 1 ஹவர் அந்தந்த ஹோரை இருக்கும். இன்றைக்கி குருவாரம்னா குரு ஹோரை தான் ஆரம்பம். 1 போட்டு 1 முன்னாடி இருக்கிறது அடுத்த ஹோரையாக வரும். அந்த மாதிரி ஹோரையனுடைய நிர்ணயம். ஹோரை நன்னா இருந்துவிட்டால் எந்த தோஷம் இருந்தாலும் அடிபடும்னு, அது அடிபட்டு போயிடும்னு கிடுக்கிடுன்னு எண்ணி எண்ணி சொல்லிகிட்டே இருப்பாள். ஹோரா சாஸ்திரத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவா. அதுபோல் கணித ஸ்கந்தம்ங்கிறது தான் பிரதானமானது. இப்போ பலஸ்கந்தத்தை பிரதானமாக வச்சுட்டு இருக்கோம். பலஸ்கந்தத்தை பிரதானமாக வச்சுட்டதுனால கல்யாணம்னா உடனே ஜாதகத்தை தூக்கின்னு ஓடுறோம். சீதா கல்யாணத்துக்கு அப்படி போனாளா, கௌரி கல்யாணத்துக்கு அப்படி போனாளா, ராதா கல்யாணத்துக்கு அப்படி போனாளா? கிடையாது. அதனால் ஜோசியத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறத பார்த்தா அனுஷ்டானந்தான். அந்த அனுஷ்டானத்தில் பிரதானம் சந்தியாவந்தனம். சந்தியாவந்தனத்தில் பிரதானம் அசாபாதித்யோ பிரம்ம. உத்தரார்த்தம் வைஷ்ணவாளுக்கு கிடையாது, ஏன்னா அது அத்வைதம் வந்துடும். பிரம்ம இவாஹமஸ்மின்னு ஆதித்யோ பிரம்மன்னு சொல்லும் பொழுது சந்தியாவந்தன பின்னாடி தியான ஸ்லோகங்கள்லையும் திய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரஜாசன சன்னிவிஷ்டா எம்பெருமான் இருக்கக்கூடியதையே அழகாக வர்ணித்து பகவானையும் சங்கச்சக்கர கதாபானைய துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம்னு திரௌபதி சொன்னால் பாரதம் முக்கியமாக இருக்கிறதுனால அதை எடுத்துட்டு நம்ம சரணாகதியை சொல்கிறதுக்கு சரணாகதம்னு நம்ம சொல்கிறோம் அனுஷ்டானத்தில். அதனால் பகவத் பிரதானமாகவே ஜோதிஷ சாஸ்திரங்கள்லாம் வருது. சந்த சாஸ்திரம்னு சொல்லும் பொழுது ததுபகத சமாச சந்தி யோகம் சமமதரோபன தர்த்த வாக்கியபத்தம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொன்ன அந்தந்த சந்தங்கள் அந்தந்த மீட்டர்கள் ஆப்டாக அந்தந்த இடத்துல ஜில்லுன்னு வந்து விழும். மோஸ்ட்லி பாகவதத்தில் அனுஷ்டு மட்டும் இல்லாதபடி முக்கியமான கட்டங்கள்லாம் வசந்த திலகா, விசேஷமான கட்டங்கள்லாம் மந்தாக்கிராந்தா. பகவான் க்ஷீராப்திய மதனம் பண்ணும் பொழுதோ அல்லது பிரம்மமோகன கட்டங்கள் வரும் பொழுதோ அந்த மாதிரி கட்டங்கள்லாம் வேணுகான் பருஹாபீடம் நடவரவபு மந்தாக்கிராந்தா ஜலஷடகனை மோபனௌ தௌகயுக்மம்னு அந்த விருத்தங்களுடைய லட்சணங்கள். அதுதான் சந்தஸ். அதை பேஸ் பண்ணி தான் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணும் பொழுது நம்ம பிராணாயாமம்னு எடுத்துட்டா
பூராதி சப்த வியாகிருதீனாம் 7 வியாகிருதிகள், அதுக்கும் தேவதைகள், அதுக்கும் சந்தஸுகள். நிச்ருத் காயத்ரி தான் காயத்ரியாக சொல்கிறோம் நம்ம. 24 அட்சரம். உஷ்ணிக்கு 28, அனுஷ்டுபு 32, திருஷ்டுபு எல்லாம் வரிசையாக சொல்லிகிட்டே போனால் அதை வச்சு தான் மத்தியானம் பிரவச்சனத்தில் சொல்லும் பொழுது அழகாக சொன்னோம். பால்யங்கிறது 24 வருஷம் காயத்ரன் சந்தகான்னு பேர். திருஷ்டுப்புங்கிறது 44 அட்சரம் கொண்டது. அப்புறம் யவ்வனம், அப்புறம் 48 சம்பத்சரம் வார்த்திக்கம். மொத்தம் கணக்கு பண்ணால்னா 116, 116 வருஷம் நம்மளுடைய சம்பத்சரம்னு பேர். அது நம்மளுடைய ஜீவித கணக்காக சாந்தோக்கியமானது அழகாக சொல்கிறது. அந்த ரீதியில் அந்த சந்தஸ் நிர்ணயத்தை வச்சு தான் ஆக்னேயம், ஐந்திரம், பிருஹதி, பகுசாமி, ஏகசாமி இந்த மாதிரி விபாகங்கள் வருது. அந்த ரிக்கு பத்தமாகத்தான் வேதமே அமைஞ்சிருக்கு. அதுதான் சந்தஸ். அந்த சந்தஸில் ரிக்வேதம் ஸ்துதி பிரதானமாக வந்துடுறது. அதே தான் சாமவேதமும் கானாத்மகமாக பண்ணினா அப்ரகீத மந்திர சாத்தியம் சஸ்திரம், பிரகீத மந்திர சாத்தியம் ஸ்தோத்திரம் அப்படின்னு பேர். கானாத்மகமாக இருந்தால் ஸ்தோத்திரம், கானம் பண்ணாமல் சொன்னால் சஸ்திரம்னு பேர். அது ரிக்வேதம், இது சாமவேதம். நம்ம சகும்ஹிதா பாகம் தவிர சாக்கா பூரா நம்மளுக்கு சந்தோபத்தமாகவே இருக்கும். சகும்ஹிதா பாகங்கள்லாம் கத்தியாத்மகமாக இருக்கும். உரையினடை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் கத்தியாத்மகம்னு பேர். செய்யுள் பகுதி மாதிரி வரக்கூடியதெல்லாம் சந்தோபத்தமாக இருக்கக்கூடியது. அதெல்லாம் சந்த சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. எம்பெருமானுடையவே ஒரு அவயவமாகவும் எல்லாம் சொல்லப்படுறது. வாக்கிய வியாக்கரணம், ஜோதிஷமே பகவானுடைய கண்கள்னு இத்தனை சாஸ்திரங்களும் ஏகமுகமாக வாசுதேவ பராவேதா, வாசுதேவ பராமகா, வாசுதேவ பராயோகா, வாசுதேவ பராக்கிரியா. நாராயண பராகான்னு ஒரு இடத்துல சொல்கிறார், வாசுதேவ பராகான்னு ஒரு இடத்துல சொல்கிறார். பெரியவா சம்பிரதாயம் என்னன்னா வேதத்தை அப்படியே சொல்ல மாட்டான். அதனால்தான் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவை கூட இஸ்கானில் ஹரே கிருஷ்ணா முதல்ல சொல்வா, ஹரே ராமா அப்புறம் சொல்லுவா. ஹரே ராமா முதல்ல சொன்னால் வேத மந்திரம், ஹரே கிருஷ்ணா முதல்ல சொன்னால் நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனம் அப்படின்னா எந்த நியமமும் கிடையாது. எல்லாரும் சொல்லலாம், எல்லா சமயமும் சொல்லலாம், எல்லா இடத்துலையும் சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். மாடு கோணலா இருந்தால் பால் கோணலா, ஆறு கோணலா இருந்தால் நீர் கோணலான்னு பாடுவா கோணங்கி பஜனில். அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் பகவான் குறையானதெல்லாம் நிறையா பண்ணக்கூடியவன் நம்ம ரங்கநாதன். அவனுடைய சன்னிதானத்தில் முகுந்தன் முகுந்தன்னு கிருஷ்ணபிரேமி அண்ணாவுக்கு கைங்கரிய பரல் நிறைய பேர். மேனேஜர் முகுந்தன், திருவாராதனம் பண்ணிருக்கிறவர் பாலமுகுந்தன். நம்ம சுவாமி பெரியவாளுடைய அபிமானமாக இருக்கக்கூடிய திருப்பாவையையும் எல்லா இடத்தையும் நாம சங்கீர்த்தனத்தையும் இந்த வைஷ்ணவ சதசையும் அவளுடைய திருவுள்ள உகப்புக்காக தான் நடத்துகிறார். அவர் நியமனத்தினால நடத்துகிறார், அவர் சங்கல்பத்தினால நடக்கிறது. அதுக்கேற்ற சதிருஷமான மகான்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்லாக்கியமான ரீதியில் நடக்கிறது. இதுபோல் நிறைய சத்சங்கங்கள்லாம் நடந்து சதாபிஷேக மகோத்சவங்கள், பூர்ணாபிஷேக மகோத்சவங்கள், வேதத்தில் சொன்ன 116 சம்பத்சர உற்சவங்கள், ஜோதிஷ சாஸ்திரப்படி இருக்கப்பட்ட பகவத் ராமானுஜருடைய காலம் போல் 120 சம்பத்சர காலங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு பஞ்சசம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வச்சுண்டு லக்ஷ்மி நரசிம்மனை ஆராதிச்சுண்டு நவநீத கிருஷ்ணனை ஆராதிச்சுண்டு மேன்மேலும் அமோகமாக இவர் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணின்னு இருக்கணுங்கிறதா நம்ம சுவாமி லக்ஷ்மி நரசிம்மனையே பிரார்த்திச்சுக்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம, ஜெய சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹரே கிருஷ்ண நாராயண. அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஆரம்பத்தில் லக்ஷ்மி நரசிம்மன்ட்டு தான் ஆரம்பித்தார்.
நமக்கு இஷ்ட தெய்வம், காப்பாற்றுற தெய்வம், குல தெய்வம் எல்லாம் லக்ஷ்மி நரசிம்மர்னு ஆரம்பித்தார். முடிக்கச்சேவும் லக்ஷ்மி நரசிம்மன்ட்டே முடித்தார். அதுக்கு முக்கியமான காரணம் எந்தை தந்தை தந்ததன் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி அப்படின்னு சொல்லும்படிக்கு தகப்பனார் எப்பேற்பட்டவர் அதுதான் நினச்சி பார்க்கணும். பர்னூரில் எழுந்தொள்ளி இருந்த பிரகலாத ஆழ்வான், அவரே பிரகலாதனுடையதான ஸ்வரூபம்தான். அப்படி தான் எல்லா பெரிவாளும் அனுபவிச்சா. சாஸ்திரங்களை படித்தது இல்லை, அது அனுபவத்தில் பூர்ணமாக சாட்சாத்கார அனுபவம் உள்பட உடையவர் அவருடைய தகப்பனாராகிய நாகராஜண்ணா. அப்பேற்பட்டதான வம்சத்தில் வந்தவராக இருக்கிறதுனாலையும் இவாளுக்கு சுவாபாவிகமாகவே பரிக்கல் நரசிம்மன்ட்டியே தான் ஈடுபாடு, குலதெய்வம் எல்லாம். வந்த உடனேவே கிருஷ்ணபிரேமி அண்ணாவும் இவா கிரகத்துக்கு வந்து உடனேவே மந்திரோபதேசம் நரசிம்ம மந்திரம்தான். அதே மாதிரி தானே கையால் எழுதினதான சித்திரமாகிய லக்ஷ்மி நரசிம்மனை தான் ஆராதனத்துக்கே கையில் கொடுத்துருக்கா. இன்னைய பர்யந்தம் அவள் வச்சுட்டு ஆராதனம் பண்ணுறா. அதனால் இன்னும் மேற்கொண்டு பார்த்தோம்னா கண்ணனை தானே எல்லாரும் அழகன்னு சொல்லுவா. ஆனால் உண்மையாக பார்த்தா எல்லா பெரியவாளும் நரசிம்மரை தான் அழகன்னு சொல்கிறா. நல்ல அழகிய சிங்கர் அப்படின்னே அவருக்கு பேர். தெள்ளிய சிங்கர், அழகிய சிங்கர்னு பேர். அது யார் சொல்கிறான்னா, ஏதோ ஆழ்வார்கள் பிற்காலத்தில் பக்தாளாக வந்தவாள்லாம் பாடினா அப்படின்னு இல்லாத ருக்மணி பிராட்டி சொல்லச்சேவும் காலே நிசிம்ம நரலோக மனோபிராமம் அப்படின்னா இல்லையா. ஏன் நிசிம்மா ஆனால் மனோபிராமா அப்படின்னா அழகன், மனசை ஆக்கர்ஷிக்கக்கூடிய மனத்துக்கினியான் யாருடானா நரசிம்மன்னார். ஆனால் கண்ணபிரான் கேட்டான், நான் துவாரகாதீசன், அப்படியானா நான் நரசிம்மரா வரட்டா அப்படின்னு கேட்டா, சடால்னு தூண்லேருந்தோ துரும்புலேருந்தோ வந்து இந்த ருக்மி போன்றவன்ட்டெல்லாம் காட்டி கொடுக்காத என்னை அபகரிச்சுட்டு போகிறதுக்காக நரசிம்மானு கூட்டேனே தவிர, ஆனால் கண்ணா நீ கண்ணனாவே வானா. அங்கே சொல்லச்சவும் காலேன் சிம்ம நரலோக மனோபிரம். இவ தான் பிராட்டி தான் அப்படி சொன்னான். இல்லாத பீஷ்மாச்சாரியர் சொல்லச்சேவும் அவரும் சொல்லச்சே நாரசிம்ம வபு ஸ்ரீமானு அப்படின்னு விஷ்ணு சகஸ்நாமத்தை சொல்லச்சே. ஸ்ரீமான்னா ஒரு அர்த்தம் அழகன்னு அர்த்தம், சோபை, அப்பேற்பட்ட சோபையோடு இருக்கக்கூடிய நாரசிம்ம வபு அப்படிங்கிறார். சரி, ஆண்டாள் தான் அப்படி சொன்னா, பீஷ்மர் தான் அப்படி சொன்னான்னா, அதுக்கடுத்து ஆண்டாள் சொல்லச்சவும் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுத. இங்கே கோளரி மாதவன் அப்படின்னு வச்சே, கோளரினா நரசிம்மர், மாதவன்னா அழகன்னு அர்த்தம். பிராட்டியோடு சேர்ந்து விட்டா அழகு வந்துடுறதான். ரசோ வைசா ரசஸ்வரூபனாக போய்டுறான். திருவின் மணாளன் அப்படின்னு ஆழ்வாரும் சொல்கிறார். அப்படி இருக்கக்கூடியதான அழகன் யாருடான்னா நரசிம்மரை தான் எல்லா பெரிவாளும் அனுபவிக்கிறா. சுவாமி ராமானுஜரும் 74 சிம்மாசனாதிபதிகளுக்கும் ஆராதனத்துக்கு கொடுத்தது யாரடானா லக்ஷ்மி நரசிம்மரை தான். அதையும் சுவாமி சொன்னார். இதெல்லாம் பகவத் விஷயமாக போயிடுது. ஆனால் சாஸ்திரம் ரொம்ப கடினம். இப்போ இத்தனை நாளி நம்ம அண்ணா சொல்லிட்டு இருந்தது எத்தனை பேருக்கு என்ன புரிஞ்சுதோ தெரியல. ஆனால் நடுவில் இந்த திருப்பதி லட்டில் அங்கங்கே கிஸ்மிஸும் முந்திரி பருப்பும் அங்கங்கே பிஸ்தாவோ அல்லது பாதாம் பருப்போ வர்றது மாதிரி இந்த சாஸ்திர விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே வந்துட்டு இந்த சாஸ்திரத்தில் கிருஷ்ணனைத்தான் சொல்லியிருக்கு அப்படிங்கச்சே நமக்கெல்லாம் அப்பாட. ஏன்னா அவன் சொல்கிறது ஒன்றுமே புரியாது. எல்லாம் சாஸ்திரம் ரொம்ப துரூகமானது, ஆழங்காண முடியாதது. எப்படி பகவானை ஆழங்காண முடியாதோ அதை மாதிரி ஆழங்காண முடியாத ஒவ்வொரு சாஸ்திரம். நம்ம நினச்சிருக்கோம் ஜோதிஷ சாஸ்திரம்னா இன்னைக்கு சொல்லக்கூடிய அன்றாடம் சொல்லக்கூடியதான நம்ம நட்சத்திரத்துக்கு நம்ம ராசிக்கு என்ன பலன்னு சொல்கிறாலோ அதை பார்க்கறதுக்காக ஜோதிஷம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். உடனே அதுக்கு என்ன பரிகாரம்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஜோதிஷ சாஸ்திரமே எதுக்குடான்னா பகவதாராதனத்துக்கு உரிய காலத்தை பார்க்கறதுக்கு தான். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் பகவதாராதனத்துக்கு தான் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நம்ம அண்ணா சாதிச்சார். அதுலேயும் என்னடான்னா இவ ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மி பதேகே அங்கிரியுகம் ஸ்மராமி. சாஸ்திரம் அப்படி தான் விதிக்கிறது. எல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கணுமானா ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டோமானா அதுவே எல்லாம் நல்ல காலமாக அமைஞ்சிடும், மதி நிறைந்த நன்னாளாயிடும். அப்படிங்கிறதுனாலையும் எல்லாம் துவதீய கம்பீர மனோனுசாரினஹா அப்படின்னு ஆளவந்தார் சொல்கிறது மாதிரி எல்லா வைதிக கிரியைகளும் எல்லா சாஸ்திரங்களும் பாகவதால் பின்னாடி கைகட்டிண்டு வரும் அப்படின்னா. ஏண்டானா நம்ம போய் சாஸ்திரத்தில் தெரிஞ்சுக்க வேண்டாம், சாஸ்திரார்த்தத்திலேயே சூக்ஷ்மார்த்தமான கண்ணபிரான தெரிஞ்சுட்டாச்சுன்னா எல்லாம் தெரிஞ்சவனாயிடலாம் அப்படின்னு நம்ம பெரியவாள்லாம் ஏன் சொன்னானா. அப்போ அதுக்காக இத்தனை சாஸ்திரமும் தெரிஞ்சுக்க வேண்டாமாண்ணா. இப்போ தான் கேட்கச்ச புதுசாக இருக்கு. என்ன தெரியாதோனோ எதுவுமே நேர நாராயணன்னு பிடிச்சிவிட்டோம். ஆனால் உள்ளே எவ்வளோ ஆழம் இருக்குது ஒவ்வொரு சாஸ்திரமும். என்ன சுவாமி நஞ்சியர் அப்படி இருந்தாருன்னு சொல்லப்படுறது குரு பரம்பரில். பராசர பட்டருடைய சிஷ்யர் நஞ்சியர் மாதவ முனியார் கச்சே திருநாராயணபுரத்தில் அவருக்கு ஷட் சாஸ்திர பாரங்கதர்னே பேர். 6 சாஸ்திரத்துக்கு 6 அரண்மனை கட்டி வச்சிருக்கார்.
6 அரண்மனையிலையும் தனக்குன்னு சிம்மாசனம் வச்சிருக்கார். நீ உனக்கு என்ன சாஸ்திரம் வரும்னு கேட்பாராம். தர்க்கத்துக்கு யாராவது வந்தா, எனக்கு தர்க்கம் வரும் அப்படின்னா, அப்போ அந்த அரண்மனைக்கு வா அப்படின்னு வரான். அந்த அரண்மனையில் போட்ட சிம்மாசனத்தில் உட்காந்து வாக்குவாதம் பண்ணுவார். அத்வைத்தியாக இருந்தவர், பெரிய அத்வைத்தியவர். அதை ஒரு கால் நான் 6 சாஸ்திரமும் வல்லவன் அப்படின்னு வந்துட்டா, இவர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய பவனத்திலேயே 6 நாற்காலியும், அந்த 6 சிம்மாசனத்தையும் ஒன்றுத்துக்கு மேலே ஹனுமார் வாழ்நாளையே பெரிய சிம்மாசனம் போட்டுனார் போல. அது மாதிரி 6 சாஸ்திரத்தினுடையதான சிம்மாசனத்தையும் மேலே போட்டு அதுக்கு மேலே உட்காந்து ஆரம்பின்னு வரான் தர்க்கத்தை. அப்படிப்பட்ட சாஸ்திர பாரங்கதர்னா அவெல்லாம் எப்படி இருந்திருப்பா? அவெல்லாம் கடல் அப்படின்னா, அன்னைக்கு அந்த மாதிரி கடலாக இருந்தாலாம் கதை கேட்குறோமே தவிர இப்போ புரியுறது. ஒவ்வொருத்தரும் எப்பேற்பட்ட சாஸ்திர கடலாக இருக்கா அப்படிங்கிறது. அதனால இப்பேற்பட்ட வாயால் சாஸ்திரத்தை சொன்ன பரபிரம்மம் யார் அப்படிங்கச்சே அழகாக முடித்தார் நம்ம ரங்கநாதன் தான். எந்த ரங்கநாதனை நித்திய ஓடி போய் நம்பெருமாளையும் பெரிய பெருமாளையும் சேவிச்சுட்டு இருக்குமோ, இவன் தாண்டா ஷட் சாஸ்திரத்துலேயும் சொன்ன ஒரே பரபிரம்மம் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணி நமக்கு காட்டி கொடுத்தா, தலையெல்லால் கைமாறலனேன்னு சொல்லும்படிக்கு இப்பேற்பட்ட சாஸ்திர விசாரம் பண்ணி இதெல்லாம் எந்த காலத்தில் எந்த ஜென்மாவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோமோ தெரியாது. இனிமே ஆரம்பித்து இதெல்லாம் படித்து மாளுமா நான் முடியாது. அதுக்காக கார்த்தாலேயே சொன்னோம் இல்லையா, ஒரு குஞ்சு பறவைக்கு தாய் பறவை எப்படி ஆகாரத்தை தான் கொத்தின்னு வந்து தன்னுடையதான அழகுனாலேயே அதை அடியே அழகாக பொடி பண்ணி குஞ்சு பறவைக்கு வாயில் ஊட்டுமோ, அதை மாதிரி எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சுட்டு நமக்கு அதனுடைய சாரார்த்தம் என்ன அப்படின்னா, ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிச்ச பொனப்பொனஹா அப்படின்னு அத்தனையும் அவள் விசாரம் பண்ணிட்டு நமக்கு சொல்லித்தர விஷயம் தேயோ நாராயண சதா, நாராயணனையே சதா சர்வகாலமும் சிந்தனை பண்ணின்று, அதுவும் சிரவணம் பண்ணின்று அப்படின்னு வேற சொல்லிவிட்டா. சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகம் தான் பிரகலாதாழ்வான் சொன்னார். சிரவண பக்தி தான் முக்கியன்றது நடுவில் சாதிச்சதுனால இப்படி லட்டாக நமக்கு சாஸ்திரங்கள்லேருந்து எடுத்து சொல்கிற ஒரு பாக்கியம். இதுக்கெல்லாம் மேலே நம்ம ஆண்களில் பொதுவாக சொல்லிடுவா கர்ம காண்டம் அப்படின்வா. ஒருத்தர் பேசிக்கிச்சு, அது திட்டுன்னு அர்த்தம் இல்லை. கர்மகாண்டம்னா கர்மாக்களை செய்ய வேண்டியதான முறையை சொல்லித்தர காண்டம் அப்படிங்கச்சே அதுலேயும் ஸ்ரீமன் நாராயணனே பரபிரம்மம் தான் சொல்லியிருக்குங்கிறத. அடுத்து நம்ம கேசவ தீட்சிதர் அல்லது கேசவ சோமயாஜி வாஜபேயி, அதுவும் கருடச்சய பர்யந்தம் எல்லா யஜ்ஞங்களையும் பண்ணினவா அதை சொல்ல போகிறான். இத்தனை சாஸ்திரத்தையும் தெரிஞ்சின்றவா அப்படி சொல்கிறா. தெரிஞ்சின்றதோடு இல்லாத அனுஷ்டானத்தில் இருக்கிறவா சொல்கிறா. ஆனால் யாகம் தானே முக்கியம் கர்மகாண்டத்தில். அந்த யாகங்களெல்லாம் பண்ணினவரே தன் வாயால் சொல்ல போகிறத அடுத்து கேட்க போகிறோம். சுவாமிக்கு அண்ணாக்கு மரியாதை பண்ணுறோம். ஹரே ஸ்ரீ கிருஷ்ணா. ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தபி சம்விசந்தி. கிருஷ்ண